ஒரு புதிய கதை கேள். கைவல்ய நவநீதம். இந்த உலகின் மாயை உணர்ந்து ஆன்மாவின் நிலையான இன்பத்தை அடைய இந்த கதை வழிகாட்டும். கவனமாக கேளுங்கள். ஆம் குருவே. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண கதை மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான செய்தி ஒளிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மனுஷன் தன்னைத்தானே எப்படிங்க மறக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் பெரும் ஞானியான தாண்டவராய சுவாமிகள் சொன்ன இந்த கதையோட மையப்புள்ளி. சரி, கதையோட தலைப்பு காணாமல் போன 10வது ஆள். வாங்க கதைக்குள்ள போகலாம். 10 பேர் ஒன்னா ஒரு பயணம் போறாங்க. அப்போ வழியில கரை புரண்டு ஓடுற ஒரு பெரிய ஆற்றை அவங்க கடக்க வேண்டியிருக்கு. 10 பேரும் மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த ஆத்துல குதிச்சு கஷ்டப்பட்டு நீந்தி அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு வழியா அக்கறைக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க டீம் லீடர் ஒரு விஷயத்தை செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது நம்ம 10 பேரும் பத்திரமா வந்துட்டோமா இல்லையான்னு. உடனே அந்த தலைவர் என்ன ஆரம்பிக்கிறாரு. 1 2 3 அப்படியே எண்ணிட்டு போய் 9ல நிறுத்துறாரு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, கணக்குல 9 பேர் தான் வராங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பமே ஏற்படுது. ஐயோ, என்னாச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த அதிர்ச்சி மெதுவா ஒரு விதமான பீதியா மாறுது. ஐயையோ, நம்மள ஒருத்தனை காணோம், ஆத்து வெள்ளம் அவனை அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ப முடியாத இன்னொருத்தர், இரு நானே எண்ணி பாக்கறேன்னு சொல்லி எண்ணுறாரு. ஆனா பாருங்க, அவரும் அதே தப்பு தான் பண்றாரு. தன்னை எண்ணாம விட்டுட்டு மத்தவங்கள மட்டும் எண்றாரு. அவருக்கும் கணக்கு 9 தான் வருது. அடுத்து என்ன, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எண்ணி பாக்கறாங்க. ஆனா என்ன ஒரு சோகம்னா, எல்லாருமே தன்னை எண்ண மறந்துடுறாங்க. அதனால ஒவ்வொரு தடவையும் 9ன்ற அதே பதில் தான் வருது. கடைசியா நம்ம நண்பன் ஒருத்தன் ஆத்துல மூழ்கிட்டாங்கிற முடிவுக்கு வராங்க. முதல்ல வந்த குழப்பம் இப்ப பயமா மாறுச்சு. அந்த பயம் தாங்க முடியாத துக்கமா வெடிக்குது. அவ்வளவுதான், ஒரு நண்பனை நாம நிரந்தரமா இழந்துட்டோம்னு நினைச்சு அவங்க கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இப்படி ஆற்றங்கரையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு ஞானமுள்ள பயணி வரார். இவங்க அழுத பார்த்து, என்னப்பா ஆச்சு, ஏன் எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உடனே அந்த 10 பேரும் நடந்த சோக கதைய சொல்றாங்க. ஐயா, நாங்க 10 பேரா வந்தோம். ஆனா இப்ப பார்த்தா 9 பேர் தான் இருக்கோம். எங்க நண்பன் ஒருத்தனா ஆத்து வெள்ளம் அடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த பயணி அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு உடனே புரிஞ்சுக்கிறாரு. சரி, இவங்களுக்கு உதவலான்னு முடிவு பண்றாரு. அவங்க சொல்றத ரொம்ப அமைதியா கேட்ட அந்த பயணி அவங்களுக்கு நேரடியா பதில சொல்லல. அதுக்கு பதிலா உண்மையை கண்டுபிடிக்க ஒரு சக்தி வாய்ந்த க்ளூ கொடுக்கறாரு. அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, 10வது ஆள் எங்கேயும் போகல, அவன் இங்கதான் இருக்கான். இத கேட்டதும் அவங்களுக்கு ஒரே திகைப்பு. என்னது, இங்கேயே இருக்கானா? முடியவே முடியாதேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போ அந்த பயணி முதல் என்னனார்ல அந்த தலைவரை பார்த்து, நீ மறுபடியும் என்ன, நான் உனக்கு 10வது ஆள் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தலைவரும் மறுபடியும் என்ன ஆரம்பிக்கிறாரு. 1 2 3ன்னு எண்ணி மறுபடியும் 9ல வந்து நிறுத்துறாரு. இப்பவும் அவருக்கு ஒன்னும் புரியல. குழப்பத்தோட அந்த பயணரை பாக்குறாரு. அப்ப அவர் கேக்குறாரு, நீங்க அவன் இங்கதான் இருக்கான்னு சொன்னீங்களே, நான் எண்ணி பார்த்துட்டேன், 9 பேர் தான் இருக்காங்க. அப்ப அவன் எங்க? அதுக்கு அந்த பயணி அந்த தலைவரை நேரா சுட்டி காட்டி ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய சொன்னாரு. வேற யாரும் இல்ல, நீதான் அந்த 10வது ஆள். இந்த உண்மைய உணர்ந்த அந்த நிமிஷம் அவங்க அத்தனை பேருக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த கதையோட உண்மையான ஆழமான அர்த்தம் வெளிப்படுது. அது என்னன்னா, அறியாமைக்கும் ஞானத்துக்கும் இடையில இருக்கிற 7 நிலைகளை விளக்குறது தான் இந்த கதையோட நோக்கமே. வாங்க அந்த 7 நிலைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் நிலை அஞ்ஞானம். அதாவது ஆரம்பத்தில் இருந்த குழப்பம், உண்மை என்னன்னே தெரியாத நிலை. 2வது ஆவரணம். இதுல 10வது ஆள் இல்லவே இல்லைன்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க இல்லையா, அந்த உண்மை மறைக்கப்பட்ட நிலை. 3வது விக்ஷேபம். அந்த தப்பான முடிவுனால அவங்க துக்கப்பட்டு அழுதாங்கல்ல, அதுதான் இது. 4வது பரோக்ஷ ஞானம். ஞானி 10வது ஆள் இங்கதான் இருக்கான்னு சொன்னாரே, அது மறைமுகமா கிடைச்ச அறிவு. 5வது கண்ட ஞானம். இதுதான் அந்த ஆஹா மூமெண்ட். அட, நான் தான் அந்த 10வது ஆள்னு நேரடியா உணர்றது. இந்த உண்மையை உணர்ந்ததும் வருவதுதான் 6வது நிலை, நோய் போதல். அதாவது துக்கம் முழுமையா நீங்கி விடுதலை அடைகிறது. கடைசியா 7வது நிலைதான் ஆனந்தம். தன்னை தானே உணர்ந்ததுனால வர்ற அந்த பேரின்பம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 10வது ஆள் உண்மையில காணாமலே போகல. அவன் தொலைஞ்சு போகவே இல்ல. அதனால அவனை கண்டுபிடிக்கவும் தேவையில்லை. அவன் அங்கதான் இருந்தான். ஆனா அவங்க பார்வையில ஏற்பட்ட ஒரு சின்ன தப்பு, ஒரு மாய மாதிரி அவன் இல்லாத மாதிரி காட்டிடுச்சு. அவ்வளவுதான்.
இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு ரொம்ப அழகா விளக்குது. அறிவு வர்றதுக்கு முன்னாடி குழப்பம், துக்கம், எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு, ஒரு தேடல் இருந்துச்சு. ஆனா அறிவு வந்த பின்னாடி தெளிவு, மகிழ்ச்சி, முழுமை, அப்புறம் உண்மையை உணர்றதுன்னு எல்லாமே மாறிடுச்சு. தாண்டவராய சுவாமிகள் சொன்ன இந்த கதையோட மையக் கருத்து ரொம்ப எளிமையானது. நம்ம ரொம்ப தீவிரமா நமக்கு வெளியில தேடுற பல விஷயங்கள் உண்மையில எப்பவுமே நமக்குள்ளதான் இருந்திருக்கு. நாம அதை வெறுமனே மறந்துட்டோம், அவ்வளவுதான். சில சமயங்கள்ல பெரிய கண்டுபிடிப்புகள்ங்கிறது புதுசா எதையாவது தேடுறதில்ல, எப்பவுமே நம்ம கூட இருந்த ஒன்ன திரும்பவும் கண்டுபிடிக்கிறது தான். இந்த பழங்கால கதை நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில நாம தேடிட்டு இருக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே தொலைஞ்சுதான் போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாம தான் நம்மளை எண்ணி பார்க்க மறந்துட்டோமா? யோசிச்சு பாருங்க.